மதிய சாப்பாடு எங்களுடைய இதுதான். அந்த பிஞ்சு கீரைண்டபடியா சொட்டு கலண்டுட்டாமண்டு ரவுண்டா உடைக்கும். அது சரியோ. பொரியல். வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். அதை விட இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நீண்ட நாளைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை இன்றைக்கு ஒரு சமையல் உண்டு. ஒரு 4-5 கறிகளோட வந்து சமையல் கூடுதலாக வந்து இது எங்களோட மதிய சாப்பாடு தான். இப்போ நாங்கள் எங்களோட மதிய சாப்பாடாக தான் இருக்க போகுது. கூடுதலாக என்னென்ன மேலே கறிகள் வாங்கியிருக்கிறோம், என்ன கறி வைக்கிறோம்ன்றது அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். என்ன அச்சோ பாய் 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 பாய். எங்கே போக போகிறீங்க? கோயிலுக்கு போக போகிறீங்களா? அப்போ சாமி கும்பிட்டுட்டு வாங்க. பாய் பாய். பாய். அஜ்ஜனு தொப்பிய கலர் வெயில் இருக்குது. சித்திசுங்கம்மா ஆக்கள் கோயிலுக்கு வலிக்கிட்டீங்கன்னா பார்த்திங்கன்னா முருக்கங்காய் ஒரு வந்து குழம்பு, அதோட வந்து கீரை மரக்கறி என்ன கட்டாயம் ஒரு கீரை இருக்க மேடம். இதில் பார்த்திங்கன்னா பைத்தங்காய், அதோட பார்த்திங்கன்னா அரைப்பொரு வெள்ளைக்கறி. சின்னாக்களெல்லாம் விரும்பி சாப்பிடுவினோம். கத்திரிக்காய் கறி மிளகாய் எல்லாம் வந்து இது வந்து கத்திரிக்காயெல்லாம் நேற்று வாங்கினது. கொஞ்சம் பாடிட்டுது. வடினாலும் நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் தான். அதை என்ன செய்யப்படுறோம்னா கறி மிளகாயும் சேர்த்து ஒரு டேவல்லாம் செய்யப்படுறோம். அதோட வந்து கரட் சம்பல், அதில் வந்து வாழைக்காய் பொரியல், அதோட அப்பளம் மிளகாயும் பொரிப்போம். மிளகாயும் கடான்னு இனி வட்டி நாங்கள் சமைக்க தொடங்குவோம். ஏன்னா பார்த்திங்கன்னா முருங்கங்காய் வந்து இப்போ வந்து மலிஞ்சிட்டு ஏன்னா இப்போ வந்து 500 ரூபா அளவில் இருக்குது. முருங்கங்காய் வந்து நாங்கள் முதல் திறம் வாங்கிக்க வந்து 1300 ரூபா அப்படி விற்றது. 1300 ரூபா தான். ஆனால் நிறையவே முருங்கங்காய் இப்போ எல்லா இடங்கள்லேயும் முருங்கங்காய் காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் எங்கட அந்த ஊர் மரங்கள்ல எல்லாம் பெருசாக காய் குறைவு, காயே இல்லைன்னு தான் சொல்ல வேணும். இன்னும் ஒரு மாதம் இருக்குது. ஆடி ஒரு மாதத்துக்கு மேலே சரியான காத்தല്ലോ, காத்தோட பூக்களோ எல்லாம் கொண்டு போட்டு இஞ்சால பக்கம் இதெல்லாம் நான் நினைக்கிறேன். நாங்கள் தம்புள்ள அங்கால இருந்தால் பெரும் நினைக்கிறேன். பெரிய ஒரு செய்கை பண்ணுற இடம் என்னடா முருக்கங்காய் அந்த நீளங்கள் அதுகளை பார்க்க விளாங்குது. இப்போ எங்களோட ஊர்க்காயிலண்டா இவ்வளோ பெரிய நீளமாக இருக்காது. எல்லாம் பாதியாக வெட்டி தான் கொண்டு வந்தேன். பெரிய நீளமான முருக்கங்காய். அதோட வந்து இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபா தான் பொடி பாருங்க. இந்த பெரிய பொடி என்ன அது நல்ல பிஞ்சு கீரை. ஒரு பொடி வந்து 70 ரூபா. பார்த்திங்கன்னா முருக்கங்காயெல்லாம் அளவா வெட்டி கழுவி எடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து பொரிக்கிறதுக்கு அளவாக வந்து நான் வெட்டி எல்லாம் எடுத்துட்டேன். இது கொஞ்சமாக உப்பு சேர்க்கப்புறம் கறிமிளகாய் 2 கறிமிளகாய் அளவில் போட்டிருக்கிறேன். இதை பொரித்து அப்படியே ஒரு லெவல்லாம் செய்யப்புறம் இனி வந்து அடுப்பை மூட்டி இதை பொரிய விடுவோம். நல்ல கீரை பாருங்க இந்த பிஞ்சு கீரைண்டபடியா இதில் முறிக்கவே அப்படியே முறியுது. முறிச்சு போட்டு அப்படியே நாங்கள் கழுவி போட்டு வெட்டி எடுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பைத்தங்காயம் அப்படியே உடைச்சி எடுத்துக்கொள்வோம். பைத்தங்காயம் அப்படியே இளநீ விட்டு நாங்கள் நல்லா அவிய விட்டுட்டு வச்சாவே நல்லா இருக்கும். பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் நச்சீரகம் உள்ளியெல்லாம் இடித்து எடுத்தாச்சு. கரெக்டெல்லாம் வந்து சம்பளுக்கு ஏற்ற மாதிரி சீவி எடுத்தாச்சு. வாழைக்காயும் பொரிக்கிறதுக்கு நாங்கள் அப்படியே வெட்டி எடுப்போம். தோலெல்லாம் சீவியாச்சு. என்னென்னா கடற்கண்டு இதுகளெல்லாம் செய்து போட்டு தேங்காய் பாலும் புளிஞ்சு எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு கறியாக வச்சு இறக்கிடலாமே. பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இளநியை வந்து இப்போ எடுத்து வைப்போம். என்னென்னா பைத்தங்காய்க்கு சொட்டுக்கொள்ளிட்ட போகுது தேங்காய். இப்படி இன்னொரு தேங்காயிலையும் நாங்கள் இளநீ எடுத்துக்கொள்வோம். இப்போ வந்து பைத்தங்காயை வந்து நாங்கள் இளநீயில் அவிய விட்டு தான் வைக்க போகிறோம் கறி. கூடுதலாக எல்லா மிரக்கறியிலும் வெஜ்ஜ கறியெல்லாம் இருந்தாலும் வந்து நார்மலாக நாங்கள் காட்டிக்கொள்வோம். என்ன இது வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிற இளநியையும் அப்படியே வடித்து விடுவோம். இப்போ வந்து அப்படியே நல்ல வடிவாக அவிய விடுவோம். நான் உடைச்சது முதல் சரியில்லையா
சொட்டு கலண்டுட்டாமண்டு ரவுண்டா உடைக்கும். அது சரியோ? ஐயர் கூட இப்படி உடைக்க மாட்டேன். இந்த இளநீ ஏன் விடுவோம்? இளநீ எங்களை வடிவா காணும் பாருங்க. தனி இளநிலையே தான் அவியோட அப்புறம் இதுக்கு வந்து இப்போ எண்ணெயில எல்லாம் பதாங்க விட கூடுதலாக தேங்காய் இளநிலாம் வைக்கிறது. இதில் வந்து கத்திரிக்காயெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம். வந்து அதோட கையோட வந்து நாங்கள் அப்பளம் மிளகா வாழைக்காயெல்லாம் பொரிச்சு எடுத்து போட்டு கத்திரிக்காயை நாங்கள் பிரட்டி போட்டு பைத்தங்காயை வைப்போமே. இல்லை இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்து பொரிஞ்சு ஒன்று இருக்குது. வேறு பார்த்தீங்கன்னா கீரை வந்து அப்படியே நல்ல பிஞ்சு கீரைன்றபடியே இவ்வளோ பெரிய பொடியாக இருந்தது. மசிக்க பார்த்தீங்களா கொஞ்சமாக வந்துட்டு கட்டியாக முதல் பால் எடுத்து வச்சுருக்குறோம். அதை வந்து அப்படியே விட்டுக்கொள்ளுவோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே தணலில் இருந்தாச்சு. கீரை கறி ரெடி ஆகிடும் உங்களுக்கு. கீரை பார்த்தீங்கன்னா இறக்கியாச்சு. இனி வந்து கொஞ்சம் மாற விட்டு நாங்கள் தேசி புளி சேர்த்துக்கொள்வோம். ஏன்னா அடுத்து வந்து இந்த கத்திரிக்காய் கறிமிளகாய் லெவலில் வந்து செய்து கொள்வோம். உங்களை அப்பளம் அதோட வந்து வாழைக்காய் உப்பு மிளகாய் ஏன்னா மோர் மிளகாய் எல்லாம் வந்து அப்படியே பொரித்து எடுத்தாச்சு. இதில் வந்து சட்டி வந்து அப்படியே சூடாகி கொண்டு இருக்குது. இப்போ டெவலப் செய்கிறது கொஞ்சமாக நாங்கள் தேங்காய் எண்ணெய் விடுவோம். எனக்கு தேவையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டாக்காம். எண்ணெய் அப்படியே சூடாகட்டுக்கு. எண்ணெய் வந்து சூடாகிடுது. கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்வோம். அதோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகும் போட்டுக்கொள்வோம். வந்து வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், அதோட வந்து கருவேப்பிலை. இந்த வெங்காயம் வச்சுருந்தா இந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சம் பதம் கட்டுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் அப்படியே வதங்கி கொண்டு வந்துடுது எங்களுக்கு. இதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் கொஞ்சமாக கடல் தூள் சேர்த்துக்கொள்ள போகிறோம். இனி வந்து அடுப்பை வந்து நல்லாவே குறைச்சி விட வேணும். இந்த தூள் வைக்க இல்லாமல் இருக்கட்டும் எங்களுக்கு. இடித்து வச்சுருக்கிற உள்ளி கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். அதையும் இப்படியே கலந்து விடுவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நாங்கள் தக்காளி சோஸ் சேர்த்துக்கொள்வோம். இப்போ தக்காளி சோஸ் சேர்க்குறபடியாக நாங்கள் வந்து புளி சேர்க்க இல்லை. இப்போ வந்து பொரிச்சு வச்சிருக்கிற கறி மிளகாய் கத்திரிக்காயை சேர்த்துக்கொள்வோம். எவ்வளவுமே தணல்லாம் பட்டு செய்ய வேணும். அது பெரியக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே தணல்லையே இருக்கட்டுங்க எங்களுக்கு. திறந்தே இருக்கட்டுங்க, மூட வேணும் வண்டி இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு கத்திரிக்காய் டெவல் வந்து அப்படியே ரெடி ஆகிட்டுது. இதுக்குள்ள நீங்கள் கடலை கூட போட்டு வைக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பருப்புக்கு வந்து நாங்கள் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு அவிய விட்டுட்டோம். உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து பால் விட்டுக்கொள்வோம். அப்படியே கொதிச்சு வந்த விரட்டுக்கு முள்ளி மிளகாய் ஊற்றி வச்சுருக்கிறோம் போட்டுக்கொள்வோம். இதுக்கு தாளித்து போடையில் நீங்கள் விரும்பினா தாளித்து போட்டுக்கொள்ளுங்க. அப்படியே கொதிச்சு கொண்டு வரட்டுக்கு பார்த்திங்கன்னா உள்ளி மிளகாய் எல்லாம் குத்தி போட்ட பருப்பு கறி வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் வந்து அதை வந்து இறக்கி எடுத்துக்கொள்வோம். பைத்தங்காய் பார்த்திங்கன்னா அப்படியே இளநீல நல்லா அவிஞ்ச ஒன்று இருக்குது பாருங்கள். இன்னும் அவிஞ்சு வரவும் பைத்தங்காய் நல்லாவே அவிய வேணும். இனி நாங்கள் உப்பு சேர்த்துக்கொள்ளலாமா பைத்தங்காய்க்கு. அப்படியே பிரட்டி போட்டு மூடி விடுவோம்.
இந்த இளநிலேயே வந்து எங்களுக்கு பைத்தங்காய் அவிஞ்சு கொண்டு வரட்டுக்கு. அடுத்த பார்த்திங்கன்னா முருங்கங்காய் குழம்பு தான். இதுக்கு வந்து நல்ல வெந்தயம், கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் அப்படியே நல்லா வதங்கி கொண்டு வந்துட்டுது. இப்போ கழுவி வச்சிருக்கிற முருங்கங்காயை வந்து சேர்த்துக்கொள்வோம். ஏற்கனவே நாங்கள் இந்த கறியெல்லாம் வச்சிருக்கிறபடியாக பேச காட்டிக்கொள்ளலையோ. முருங்கங்காய்க்கு வந்து வெந்தயம் கூட போட்டு வைக்கணும். நான் முதல் வீடியோலேயும் சொல்லியிருப்பேன். நான் வெந்தயம் கூட போட்டு வச்சா நல்ல ஒரு சுவையாக இருக்கும். இந்த வாசமே வந்து அந்த சாப்பிட்டா பிறகு கை கூட வாசம் அடிக்கும், அந்த வெந்தய வாசம். இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவேன். உப்பு போட்டது இப்படியே நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு மூடி விடுவோம். வதங்கி கொண்டு வரட்டுக்கும் எங்களுக்கு முருங்கங்காயம். முருங்கங்காய் கூட்டியும் நீங்கள் குழம்பு வச்சு கொள்ளலாம். பெரும்பாலும் எல்லாமே இப்போ பைத்தங்காயம் நாங்கள் அப்படியே கூட்டி தான் வச்சுருக்கிறோம். ஏன்னா இவ்வளோ நீலானி அவிய விட்டு வச்சுருக்கிறோம், எண்ணெயில் வதங்க விடையில். அதோட வந்து மற்ற எல்லாம் பிரட்டல் கறி, முருங்கங்காய் தான் வந்து குழம்பு கறி. இன்னுமே அவிய வேணும் எங்களுக்கு பைத்தங்காய் அவிஞ்சு நல்லா அப்படியே மடங்கி வர வேணும். இன்னும் கொஞ்சம் அவியட்டுக்கு. இப்போ நாங்கள் பைத்தங்காய் இருக்கா திறந்து பார்ப்போம். அப்படியே அவிஞ்சு நல்லா அப்படியே மடங்கி கொண்டு வந்துட்டு பார்த்தீங்களா. இளநியும் பாருங்கள் நல்லாவே வத்திட்டுது. இளநீ இல்லை, நல்லா அவிஞ்சே வந்துட்டுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா பைத்தங்காய் கறிக்கு தூள் சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள் வந்து குறைச்சி தான் போடணும். பைத்தங்காய்க்கு இவ்வளவுமே காணும். அதோட வந்து கட்டியாக புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறோம். தேங்காய் பால் சேர்த்துக்கொள்வோம். இப்படியே பிட்டாட்டல் கறியாக தான் அதுக்கப்புறம் இது அதோட வந்து புளி இப்படி கட்டியாக கொஞ்சம் புளி சேர்த்துக்கொள்வோம். பலாப்புளி தான் சேர்த்துக்கொள்கிறேன். அப்படியே கலந்து விடுவோம். இந்த இளநீர் அவிய விட்டு காய்ச்சிற பைத்தங்காய் கறி உண்மையிலுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் வதக்கி அப்படியே எண்ணெயில் வதக்கி போட்டு வைக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து அப்படியே நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படியே கொதிச்சு கொண்டு வரைக்க உள்ளி மிளகு நாங்கள் சேர்ப்போம். அங்கால பார்த்திங்கன்னா முருங்கங்காய்க்கும் வந்து அப்படியே பாலையெல்லாம் விட்டாச்சு. முருங்கங்காயில் தான் டை குழம்பு ஏன்னா அதுவும் கொதிச்சு வத்த வேணும் இன்னும் கொஞ்சம். இதுக்கு வந்து எல்லாமே போட்டுட்டோம். முருங்கங்காய்க்கும் வந்து உள்ளி மிளகு சேர்க்க தான் போகிறோம். அப்படியே கொதிச்சு கொண்டு வரட்டுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பைத்தங்காயம் வந்து எங்களுக்கு அப்படியே ரெடி ஆகிட்டுது. அதையும் முறைக்கி எடுப்போம். நான் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி தான் நீர் இருக்கும். ஆனால் காணும் முறை இப்போ பைத்தங்காய்க்கு. இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து முருங்கங்காய் குழம்பும் வந்து அப்படியே ரெடி ஆகிட்டுது. அதுவும் வந்து நல்லா வந்துட்டுதே நம்ம இதே முறைக்கி போட்டு இனி சாப்பாடு டைமும் வந்துட்டுது. இனி நாங்கள் சாப்பிடுவோம். என்ன சின்ன கடை விளையாட பார்த்தீங்களென்றால் தொட்டி ஒன்று வேண்டி மீன் குஞ்சு விட்டுக்கணும். அது அந்த பெரிய அளவில் வளர்க்கையில் சும்மா ஆசைக்கு 2 பேருக்கும் 2 தொட்டி. இப்போ என்ன பிரச்சனைனா ஒரு ஆளுக்கு வேண்டாம், மற்ற ஆளுக்கு மூண்டணும். அதான் அது என்ன நடந்ததுன்னா அண்ணா வீட்டை போனாங்களா, அண்ணா விட்ட அண்ணா பிள்ளைகள் வந்து வளர்க்கினோம். அதான் பார்த்ததுலேருந்து ஒரு கரைச்சல் தனக்கும் வேண்டி தர சொல்லி ஆசைக்கு ஒரு ஆளுக்கு வாங்கி கொடுத்தோன்னா மற்ற ஆள் வந்து தனக்கும் வேண்டி தர சொல்லி சின்ன சின்ன தொட்டி வாங்கி விட்டுருக்குது. பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பால் பொன்னி அரிசி என்று சொல்லிக்கொள்வோம். இந்த அரிசியில் வந்து சோறு சமைச்சிருக்கிறோம். இதில் வந்து இங்கேருந்தே தொடங்குவோமே எனக்கவே சமைச்சிருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா அப்பளம் வந்து பொரித்து வச்சுருக்கு. இதில் வந்து பைத்தங்காய் வந்து அப்படியே இளநியை விட்டு நல்ல பிரட்டல் வந்து வச்சுருக்கு. முருங்கங்காய் வந்து நல்ல குழம்பு வச்சுருக்கிறோம். அங்கால பார்த்திங்கன்னா கத்தரிக்காயும் அதோட வந்து கறி மிளகாயும் போட்டு நல்ல ஒரு டெவல் செய்திருக்குது. அங்கால பார்த்திங்கன்னா பருப்பு உள்ளி மிளகாய் எல்லாம் போட்டு பருப்பு ஒரு பால் கறி இதெல்லாம் கேரட் சம்பல் போட்டிருக்கும். இங்கே வந்து நல்ல வடிவாக கீரை மசிச்சு தேசி புளியெல்லாம் போட்டு வச்சுருக்கு. அதோட பார்த்திங்கன்னா மிளகாயும் வாழைக்காயும் பொரித்து வச்சுருக்கிறோம். அப்படி இருக்கிறது வேறு இந்த மதிய சாப்பாடு எங்களுடைய இதுதான். இனி நாங்கள் வந்து சாப்பிடுவோமே இனி வந்து நாங்கள் இலையெல்லாம் அதுக்கு முன்னாடி வாழை இலையெல்லாம் சாப்பாடு இலையெல்லாம் அப்படியே பரிமாறிக்கொள்ளுவோம். போட்டு முடியுது பார்ப்போம். கேரட் சம்பளில் இருந்தால் சரி. இங்கே அப்பாவுக்கும்
இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் என்ன. ம் சத்தத்தையே காணையில் ஒரு தடவை. பசி எல்லாருக்கும் அது எந்த கறி எடுத்து சாப்பிடுவோம்னு அந்த யோசனை. இதை எடுப்போமோ அது எடுப்போமோ. கிட்டத்தட்ட எதில் தொடங்குவோம்? 8 வகையான கறி கிடக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே. மற்ற கண நாளைக்கு பிறகு இப்படி ஒரு சாப்பாடு என்ன வெள்ளிக்கிழமை. இந்த பிரச்சனைகள் எல்லாம் பிறகு இன்றைக்கு தான். நாளைக்கு பிறகு நானும் கோயிலுக்கு போய் வந்தது இல்லை தான். பெரும்பாலும் எல்லாரும் கோயிலுக்கு வந்தா நாங்கள் போகவே இல்லை ஏன்னா சொல்லி வேறு அந்த மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே தானே அவ்வளோ மிச்ச கறி இருந்தாலும் அப்படி ஒரு நல்ல ஒரு 4-5 மரக்கறிகளோட சாப்பிட்றது அது ஒரு தனி சுவை தான். நடுக இப்படி சொல்கிறோம்னு நினைப்பீங்களும் உண்மையாக அதுதான். ஆனா போய் சொல்லுவாங்க அதுதானே போய் சொல்கிற நேரம் மரக்கறியிலே நல்ல ஸ்பெஷலான கறி இருக்குது. முருங்கங்காய் கறி இருக்குது, கத்தரிக்காய், பைத்தங்காய், பருப்பு, கீரை. சின்ன கணக்கெல்லாம் கீரை தான் கொடுப்போம். மற்ற 2 பேரும் சாப்பிட்றட்டினா அதில் வேற இல்லை. நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா சொல்லுங்க சொல்லுவோம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. முருங்கங்காயெல்லாம் நல்லா வத்தி நல்லா கட்டி குழம்பா இருக்கு. இந்த சோறுக்கு முருங்கங்காய் அப்படித்தான் இருக்க. உண்மையிலே இந்த வாழையில போட்டு சாப்பிட்றது ஒரு மரக்கறி சாப்பாடுகள் வந்து வாழையில சாப்பிட்றது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கும். உண்மையாதான் எல்லாத்தையும் குழச்சி போட்டு சாப்பிட இந்த மாதிரி இருக்கு. என்ன தஸ்வியா? ஓமாம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சாப்பாடு. உண்மையாக அந்த என்ன சொல்றது, வெள்ளிக்கிழமை சாப்பாடு மரக்கறி சாப்பாடு அப்படியே வயிறு நிறைஞ்ச இது விளாங்குது. மற்றது அளவான உழைப்பு உப்பு எல்லாமே அளவா இருக்கு. உண்மையாதான் அங்கால 2 பேரும் கதைக்காம இருக்கிறோம். மாமாவும் கதையை காணல. முருகன் இந்த வாக்கில் மிச்சம் கிடக்கு. இந்த பைத்தங்காய்க்கெல்லாம் உழைப்புகளுக்கு நல்ல அளவா இருக்கு. பாக்க கொஞ்சமா கலர் காண மாதிரி இருக்கு. உழைப்பு வந்து இதுதான் நல்ல ஒரு பைத்தங்காய். இன்னும் சொல்லுவோம், இந்த முருங்கங்காய் இருக்குல்ல, முருங்கங்காய் நாங்கள் சும்மா அப்படியே வாழ்ந்து எடுத்து போட்டு வைக்காம இந்த தோலை வந்து கடிச்சு சாப்பிடுவோம். சப்போம் இப்படி சப்பி இதில் சாறு எடுத்து சாப்பிட்றதெல்லாம் கூட அந்த கல்சியம் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சாப்பாடு. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம். நன்றி, வணக்கம்.